புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரின் உரிமையாளர் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக கொலை நடந்த பாருக்கு உரிமையாளர் மற்றும் கத்தியால் குத்திய ஊழியரை அழைத்து சென்று கொலை சம்பவத்தை நடித்து காட்டி செய்ய வைத்தனர். மேலும் மோதலின் போது பாரில் இருந்த வாலிபர்களை தாக்குவதற்கு பயன்படுத்திய பொருட்களை பாரிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜகான் என்கின்ற வாலிபர் தனது பிறந்த நாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார். அப்போது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என 15க்கும் மேற்பட்டோரை விருந்திற்கு அழைத்துள்ளார். அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்றிரவு சுமார் 11:30 மணியளவில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய OMG என்கின்ற ரெஸ்டோ பாருக்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளனர். அப்போது பப்பில் நடமாடிக் கொண்டிருந்த பெண்ணை சாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பெண் ரெஸ்டோ பாரில் இருந்த ஊழியர்களிடம் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கிருந்த பவுன்சர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் சாஜன் அவரது நண்பர்களை பாரிலிருந்து சுமார் 12:30 மணியளவில் வெளியேற்றி உள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதி கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த வில்லியனூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் அதிகாலை 1:30 மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முக பிரியனை கத்தியால் முதுகில் குத்தி உள்ளார். இதனை தட்டி கேட்ட ஷாஜனின் இடுப்பில் குத்தியதில் மோஷிக் சண்முக பிரியன் உயிரிழந்தார். ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பார் உரிமையாளர் ராஜ்குமார், வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜ், பவுன்சர் புகழேந்தி, ஊழியர்கள் பூபதி, சஞ்சய், அரவிந்த், அனிஷ் ஆகிய 7 பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்ற போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருந்த ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 12 மணியளவில் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால்துறை மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்டோ பார்களின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த கலால்துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அப்பார்களுக்கு சீர் வைத்துள்ளனர்.